அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு உலக சினிமாவை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அந்த உலக சினிமாவின் அறிமுகம் ஒரு புத்தகத்திலேருந்து கிடச்சிது. ஸோ இது ஒரு புத்தக அறிமுகமாகவும் இருக்கும். எனக்கு இந்த வாசிப்பின் மேலே இருக்கிற ஆர்வம் என்னோடய கல்லூரி கால நண்பரான அருள்ராஜ்ங்கிறவர் தான் எனக்கு நிறைய புத்தகங்களோட அறிமுகங்கள், புது புது எழுத்தாளர்களின் அறிமுகங்கள்லாம் கொடுத்து படிக்க வச்சார். ஸோ அந்த வகையில் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பாக கொண்டு வந்திருந்தார். அந்த புத்தகத்தோட பெயர் என்னென்னா, லத்தீன் அமெரிக்க சினிமா. சார் நிவேதிதா எழுதிய லத்தீன் அமெரிக்க சினிமா. இந்த புத்தகத்தை நான் முதல் ஒரு சில பக்கங்கள் படிக்கும்பொழுது அதோட அந்த சொல்லப்பட்ட அந்த படம் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் அதை நான் அவ்வளோவா படிக்காமல் இருந்தேன். இப்போ அடுத்த பக்கங்கள் போகும்பொழுது இதில் மொத்தமாக இந்த புத்தகத்தை படித்து சொல்கிறத விட, இந்த புத்தகத்தில் வர ஒவ்வொரு லத்தீன் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட இந்த உலக சினிமாக்களை பற்றி நம்ம பார்த்துட்டு அதோட பார்த்த அனுபவத்தையும் சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லத்தீன் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட விடாஸ் ஈகாஸ்ங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை இயக்கியவர் நெல்சன் பரேரா அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் 1963 வெளிவந்த படம். இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த நாவல் 1938 எழுதப்பட்ட நாவல். கார்சிலினோ ராமோஸ்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த விடாஸ் ஈகாஸ்ங்கிறத மேபி நான் சொல்கிற ப்ரொனன்சியேஷன் கரெக்டான்னு தெரியல. அந்த படத்தோட பெயரோட அர்த்தம் என்னென்னா தரிசு வாழ்க்கைன்னு இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இது யூடியூப்லேயே அவைலபிளாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடியே இந்த உலக சினிமாக்கள்னாலே ஒரு பொறுமையான ஒரு மனநிலை தேவை. அதுவும் இது உலக சினிமாலேயே ஒரு 1963 எடுக்கப்பட்ட படம்னா இன்னும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் உட்காந்துருந்தேன். அதே மாதிரி ஒரு பட துவக்கத்திலேயே ஒரு 3 நிமிஷம் ஒரே ஒரு காட்சியை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு தந்தை, தாய், 2 குழந்தைகள், ஒரு நாய், ஒரு கிளி. இது இவங்க ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வர்றதை அந்த 3 நிமிஷம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட நிலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு நான் அதை கேட்கும்போது இப்போ வரையே தெரியல அது என்ன சத்தம்னு. தூரத்தில் ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் பாஸ் ஆகி போயிட்டுருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அங்கே ட்ரெயினும் பாஸ் ஆகலை. ஏதோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காண்டியே அந்த ஒரு சத்தத்தை கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சத்தம் இன்னொன்னா கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே சக்கரங்கள் ஒரு மரச்சக்கரமாக மாட்டு வண்டியில் இருந்தது. அது கடந்து போகும்போதும் அந்த சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டான சத்தமாக இருந்தது. ஸோ இப்படி அந்த குடும்பம் நடந்து வந்துட்டுருக்கிறத 3 நிமிஷம் காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப வறட்சியான ஒரு பசுமையான இது படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது. அந்த ஒரு இலைத்தலைகள் காஞ்சி போனதை உணர முடியும். அந்த அளவுக்கு வறண்ட நிலமாக தான் அது காட்சி அளித்தது. தண்ணிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. இப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன நிழல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உட்காருவாங்க, இளைப்பாறுவாங்க. அப்போ அவங்க ஒரு கிளியையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிளி ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த மனைவி கேரக்டர் அவங்க பேர் விக்டோரியா. அந்த விக்டோரியா அந்த கிளியோட கழுத்தை திருகி கொன்றுவாங்க.
கொன்னதுக்கப்புறம் அடுத்த சீன் அந்த கிளிய வாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு உணவு. அதோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க இன்னும் நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க, போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடமே கிடைக்காது. ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு பண்ணை வீடு மாரி ஒண்ணு இருக்கும். அங்க போய் ரீச் ஆவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வரும். அதுக்கு போறதுக்குள்ளேயே அவங்களோட பசங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. அ அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஒரு பையன்லாம் அ ஒரு மாரி கிறங்கி விழுந்துருவான். ஒருத்தருக்கு வந்து 5 வயசு இருக்கும். ஒருத்தருக்கு 3 வயசு அந்த மாரி தான் இருக்கும். கூட வந்து ஒரு பலேயாங்கிற ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் தான் கூட துருதுருப்பா போய் இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலா அந்த ஒரே ஒரு அந்த வறண்ட நிலத்தில ஒரு பண்ணை வீடு இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அங்க இருக்கும்பொழுது ரீச் ஆனதுக்கப்புறம், அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த வீட்டோட பண்ணை வீட்டோட ஓனர் வருவாரு குதிரையில. அவங்க என்னன்னா மாடுகள் மேய்க்கிறவங்க. அவர் வந்து இந்த மாரி வேலையெல்லாம் இல்லப்பா கிளம்புப்பான்னு சொன்னோனே, இல்ல ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணோனே வேலை குடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. இது கதைங்கிறத சொல்றத விட, இந்த பிரேசில்ல இந்த வடகிழக்கு மாகாணத்தில 1930, 40 அந்த வருடங்களெல்லாம் எந்த மாதிரியான வறுமைகளும் இருந்திருக்குங்கிறத உணர முடியும். ஆ சூரியன பார்த்தே பயப்படுவாங்க. அப்படி ஒரு காட்சியெல்லாம் அதில வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல அந்த சூரியன பார்த்து ஏதோ அப்படி கைய காமிப்பாங்க. அ எல்லாருமே அந்த குடும்பத்தில இருக்க எல்லாருமே அத திரும்பி பார்ப்பாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதோ பேய தான் காமிக்க போறாங்களேன்னு பார்த்தா, சூரியன பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வந்து சூரியன் வந்து அவங்கள வாழ விடாம, நிலத்தையே வந்து எரிக்கிற அளவு கொண்டு வந்து, பசுமை இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆக்கியிருக்கும். அந்த சூரிய வெப்பம். இப்படி இருக்கும்போது, ஒரு ஒரு வேல குடுத்துருவாங்க. வேல குடுத்ததுக்கப்புறம் அவரும் நல்லா வேல பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கம்மியான சம்பளத்த குடுப்பாரு. ஆனா மனைவிக்கு கொஞ்சம் கணக்கு தெரியும். அத எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அந்த புளிய மரத்து கொட்டை, இந்த மாரி சில சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுக்கி, அது மூலமா கணக்கு பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கணவனுக்கு படிக்க தெரியாது. மனைவிக்கு கொஞ்சம் இந்த அறிவு இருக்கிறனால, அத வச்சு இல்ல இவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது கம்மியா குடுக்குறாருன்ட்டு. ஸோ இத கேட்கறதுக்கு போம்போது, "இவ்வளோ தான் தர முடியும். இல்லன்னா கிளம்பு" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல இருக்கிறோம்." வேற வழியும் இல்ல அவங்களுக்கு. அங்கேயே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அங்க போகும்போது, அங்க பார்க்குற காட்சிகள், அவங்க வந்து ஒரு பண்ணை வீட்ல இருந்தாலும், அது பக்கத்துல இருக்கிற அந்த கிராமங்கள்ல ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாரி இருக்கும். அவங்க ஒரு 2, 3 வீடு இருக்கும். ஒரு சர்ச் இருக்கும். இந்த மாரிலாம் இருக்கும். அங்க போயிட்டு அத கேட்டுட்டு திரும்ப வர்றது, இப்படியே போயிட்டுருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, இதுல இவங்களுக்கு வந்து அ இவங்களோட அதிகப்படியான ஆசை வந்து என்னவா இருக்குன்னா, அ அந்த விக்டோரியாவுக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு லெதர் பெட்டு. வெறும் தரையில, இல்லாட்டி வெறும் கட்டையில படுத்திருப்பாங்க. ஒரு பெட்டுல தூங்கணுங்கிறது தான் அவங்க அதிகபட்ச ஆசையாவும் இருக்கும். அதேமாரி ஒரு நல்ல செருப்பு போடணும், ஷூ போடணுங்கிறதும் அதிகப்படியான ஆசையா இருக்கும். அதுவரைய அந்த படத்துல ஆரம்பிக்கிறப்ப வந்து வரும்போது, அவன் ஒருத்தன் தான் ஷூ போட்டிருப்பான், செருப்பு போட்டிருப்பான். மீதி எல்லாருமே வந்து செருப்பே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த முதல் சம்பளத்த கொண்டு போயி, எல்லாரும் ஷூ தான் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க கணவனும் மனைவியும் ஷூ மட்டும் வாங்கிட்டு குழந்தைகளோட வருவாங்க. அ முதல் மாச சம்பளமே அதில போயிடும். இப்படி போயிடும். இப்படி இருக்கும்போது சம்பளமும் கம்மி. அ அவங்களுக்கு நல்லா வாழணும்னு ஆசையும் இருக்கும். அந்த மனைவிக்கு. நம்ம எப்படியாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துற மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி இந்த சம்பளத்த எடுத்துட்டு போயிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இந்த திருவிழா மாரி ஒரு வீக்கெண்ட் மாரி சர்ச்சுக்கு நடக்கும். அங்க போயிட்டு வருவோம். சந்தைகள்லாம் இருக்கும். அந்த மாரி போவாங்க. போம்போது சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது, அங்க வந்து வெளிய வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரிங்க்ஸ் இருக்கும். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாப்படி ஹீரோ. அவர் பேர் வந்து பாபி ஒண்ணா. பாபி ஒண்ணா வந்து நம்ம பாபின்னு வச்சுப்போம். பாபி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு. அவருக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கும். ஆனா, அவருனால எதுவுமே ஏன்னா அந்த வறுமையினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சீன் இருக்கும். அவர் வந்து பணம் வாங்க போற இடத்துல ஒரு மியூசிக் ஒருத்தரு ஒரு வயலின் வந்து வாசிச்சுட்ருப்பாரு. அத வந்து ஒரு பொண்ணு வந்து அழகா பார்த்துக்கிட்டே இருக்கும். அத வந்து லேர்ன் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஷாட் வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு அடிக்கிற ஒரு வெளிச்சம் வந்து அந்த பொண்ணோட
ஒரு முகத்துல அடிக்கும். ஒரு ஓவியம் மாரி இருக்கும் அந்த சீன். அந்த இடத்துல அந்த ஷூவ மாட்ட போகும்போது அ பாப்பான். பாபி வந்து அந்த பொண்ண பாப்பான். அந்த பொண்ணும் யாரோ பார்க்குறாங்கன்ட்டு இப்படி பார்க்கும். அதோட அந்த சீன் முடிஞ்சிரும். மேபி இத நம்ம இப்படி எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது ஆ அவனுக்கு வந்து ஆசைகள் இருக்கு. அ அந்த மாரி ஆசைகளே வெளிய வர முடியாத அளவு அவனுக்கு வறுமைகள் இருக்கு. ஒரு மனிதனுக்குரிய அந்த ஆசை இதெல்லாமே எதுவுமே இல்லாத அளவுக்கு வறுமை இருக்கு. அடுத்த கட்டமா அவன் போயிடுறான் வீட்டுக்கு. சரி அப்ப அந்த திருவிழா மாரி இருக்கிறபோது, அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு போலீஸ்காரனோட சேர்ந்து அ சீட்டு விளையாடுறாங்க. அதுல நெறைய இழந்துடுறான் பணத்த. அத விட்டு வெளிய வரும்போது போலீஸ்காரன் திரும்ப புடிச்சு கேட்குறான். "நீ என்ன நடுவுல விட்டு வெளிய வந்துட்டன்ட்டு." 2 பேத்துக்கு சண்டை வருது. திட்டிர்றான் பாபி போலீஸ. உடனே வழக்கம் போல ஜெயில்ல போட்டு அவன ரொம்ப அடிச்சிடுறாங்க. அவன் வெளிய வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறான் உடல் வலியினால. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அ திரும்ப வெயிலின் உச்சம் அதிகமாகுது. அப்படி உச்சகட்டமா போகுது. இப்படி போகும்போது திரும்ப தண்ணி இல்ல. பறவைகள்லாம் வந்து தண்ணிய குடிக்குதுங்கிறதுக்காண்டி இந்த பறவைய விரட்டுவான். கன் வச்சு விரட்டுவான். பறவைகள் ஃபுல்லா தண்ணிய குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா, மாடுகளுக்கு தண்ணி இல்லல்ல. ஸோ, ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஓனரே வந்து, "நீங்க கெளம்புங்க. எங்களுக்கே இங்க வறட்சியா இருக்கு. இதுக்கு மேல ஆள் வச்சு பண்ற மாரி இல்லன்னு" சொல்லிட்டு கெளம்புங்கன்றுவான். இவங்களுக்கு வந்து ஆ ரொம்ப வறுமையின் உச்சத்துல இருப்பாங்க. இந்த இந்த கட்டுரைய வந்து சாரு நிவேதா எழுதுனதுக்கப்புறம் படிச்சு பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்த எப்படி பார்க்கலான்ட்டு. அது ஏன்னா, அந்த இடத்துல எனக்கு தோணல. அது அவரு தோன்றத படிக்கும்போது தோணுச்சு. என்னன்னா என்ன சொல்றாருன்னா, ஆ அவனுக்கு வந்து வறுமையின் உச்சத்துல இருக்கறனால, இந்த விலங்குகள் கூட நான் வந்து சமாளிப்பேன். அது கூட கூட நல்லா இருப்பேன். இந்த மனிதர்களோட கூட என்னால இருக்க முடியல, சமாளிக்க முடியல. அவங்க அவங்க கிட்ட ஒரு அன்பு, பாசம், ஒரு கருணை எதுவுமே இல்லங்கிற மாரி சொல்லியிருப்பாரு சார் நிவேதிதா. அந்த பாபி உணர்ற மாரி எழுதியிருப்பாரு. அது உண்மையா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது, சரி வேற வழி இல்ல. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். கிளம்பி போவோம் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் அதாவது விக்டோரியாக்கு வந்து ரொம்ப அ வருத்தப்படுவா. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா? இப்படியே நம்ம விலங்குகள் கூட நல்லா இருக்கிற மாரி தோணுது. நம்ம அத விட மோசமா போயிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு இல்ல. அவங்கள படிக்க வச்சாவாவது நல்லா அடுத்த தலைமுறையாவது நல்லா வரும்ன்ட்டு அந்த வீட காலி பண்ணி கிளம்பி போவாங்க. அதில ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப உருக்கமான சீனா என்ன இருந்ததுன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுலருந்து அந்த பலேயாங்கிற ஒரு நாய் வந்து துரு துரு துருன்னு ஓடிட்டுருக்கும். அந்த 2 மகன்களுக்கு கூட பேர் வச்சுக்க விட மாட்டாங்க. இத தான் பலேயான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த வீட்டு அந்த 2 பசங்களும் வந்து அந்த நாய வந்து அப்படி ஒரு அன்பா வளர்ப்பாங்க. ஒரு தடவ அவங்க அம்மா வந்து அவன அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாய் கூட வந்து அவ்வளோ அழகா கொஞ்சி விளையாடுவான். வருத்தப்படுவான். அது கூடயே பேசுவான். அதுவும் வந்து அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணும். அ அப்படி இருக்கும்போது, அந்த நாய்க்கு சாப்பாடு போடாம அது ரொம்ப ஒரு உடல் ரொம்ப நெளிவடைஞ்சு போயிடும். அ அப்படி இருக்கும்போது, இதுக்கு மேல இத நம்ம கூப்பிட்டுட்டு சுத்த முடியாது. அது ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறனால, அ பாபி வந்து அந்த நாய சுட போவான். அப்போ வந்து அந்த பசங்க வந்து அழுவாங்க. அவங்க அம்மா வந்து கூட்டு போய் வீட்ல வச்சுட்டு, காத பொத்திக்குவாங்க, கண்ண மூட சொல்லுவாங்க, கீழ குனிய வச்சுப்பாங்க. ஆ வேற வழி இல்லாம அந்த நாய சுட கன்ன கொண்டு வருவான். அந்த நாய் ஒரு பார்வ பார்க்கும். ஆ வாய்ப்பே இல்ல. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சீனா இருந்துச்சு. அம் இந்த படம் ஃபுல்லா அந்த மாரி வறுமையும், இதுவுமே கஷ்டமா இருந்தாலும், இது அந்த காலகட்டத்தில எப்படி இருந்திருக்குங்கிறத வந்து சொல்லும். அதே மாரி நாய கொன்னுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது, ஆ இது பேசிட்டே போயிட்டு திரும்ப காட்சிகள் அந்த அதே நிலத்துக்கு திரும்ப அப்படியே தூரத்தில போவாங்க. அதோட அந்த படம் முடியும். அதே இந்த ஒரு இரைச்சலான ஒரு சத்தத்தோடயே முடிப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமாவும், ஒரு நம்ம இப்ப வந்து ஒரு ஃபீல் குட் மூவிஸ் தான் நெறையா பார்க்குறோம். இல்லன்னா ஒரு த்ரில்லர் மூவி, இல்லன்னா ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆக்ஷன் மூவி இந்த மாரிலாம் பார்க்குறோம். அது அதுதான் எனக்கும் பிடிக்கும். இத கஷ்டப்பட்டு தான் பார்க்குற மாரி இருந்தது. ஆனா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல
பார்க்குற மனநிலையோட பொறுமையா உட்காந்து பார்க்கும்போது, அந்த மக்களும், அந்த நாட்டு மக்கள் எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, இந்த இந்தியா தவிர இந்தியா, ஆஃப்ரிக்கா தவிர என்னோட அறிவு அப்படிதான் இருந்தது முன்னாடி. இந்தியாவும், ஆஃப்ரிக்காவ தவிர மத்த எல்லா நாடுகளும் வளமான நாடுகள்ங்கிற ஒரு கற்பனையில இருந்தேன். ஏன்னா, நான் பார்த்த படங்கள் வந்து அது எந்த நாட்டிலேருந்து வர்றதுன்னு தெரியாது. எல்லாரும் வெள்ளையா இருப்பாங்க. ஸோ, அவங்க எல்லாருமே வர்றவங்கலாம் கொஞ்சம் ஃபேன்சியான ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் வரனால, எல்லா நாடுகளும் ரொம்ப வளமான நாடுகள்ங்கிற ஒரு கற்பனையில இருந்தேன். ஆனா, இந்த மாரி படங்கள் பார்க்கும்பொழுது, இந்த படங்கள் எந்த நாட்டுல, எந்த காலகட்டத்தில உருவானதும், அந்த கதையோட போக்கு எந்த காலகட்டத்தில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அமெரிக்கா, தென் அமெரிக்காவ சேர்ந்த பிரேசில்ங்கிற அந்த நாட்ல, அப்ப எந்த அளவுக்கு வறுமை இருந்திருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். ஆ வறுமையின் உச்சகட்டம். பல வறுமைகள வந்து பஞ்சங்கள கடந்து வந்திருக்கு வரலாறு. அ அதுல இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். ஒரு குடும்பத்த பேஸ் பண்ணி, இந்த படம் பார்த்து முடிக்கும்போது, நம்ம அந்த குடும்பத்தில ஒரு ஆளாவே இருப்போம். ஆ அப்படி இருக்கும். அந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் இதில நெறைய காமிப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அங்க கூடுற சர்ச்சு, அந்த காலகட்டத்தில அ 60, 70 வருடத்துக்கு முன்னாடி எப்படியான ஒரு சந்தைகள் எப்படி இருந்தது? அ அங்க இருக்கிற காவல்துறையினர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்க? சிறை எப்படி இருக்கும்? அ அங்க அவங்களோட பயணங்கள்லாம் எந்த மாரி மாட்டு வண்டியில தான் போறாங்க. மாடுகள மேய்க்கிறதுக்கு வந்து குதிரைகள யூஸ் பண்றாங்க. அந்த கௌபாய் மாரி. அ இது மாரி நெறையா இத நம்ம அதில பார்க்கலாம். அ ஸோ இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் தான். கண்டிப்பா YouTubeலயே இருக்கு. நான் முடிஞ்சா அந்த YouTube லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஆ பாருங்க. கண்டிப்பா இதே புத்தகத்தில இடையில ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் வேறொரு படத்தையும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே! எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.